வணக்கம். நாலடியார் பாடல் எண் 379. ஊறுசெய் நெஞ்சம் தம் உள்ளடக்கி ஒள்நுதலார் தேற மொழிந்த மொழிகேட்டுத் தேறி எமர் என்று கொள்வாரும் கொள்பவே யார்க்கும் தமரல்லர் தம் உடம்பினார். அதாவது தம்முடைய வஞ்சகத்தை வெளிக்குக் காட்டாமல் மனத்திற்குள் மறைத்து வைத்து கொண்டு பொருள் தரும் ஆடவரிடம் அன்புடையவர் போல பேசுகின்ற பொது மகளிர் இருக்காங்க இல்லையா, அந்த பொது மகளிரின் பசப்பு மொழிகளை நம்புவோர் எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை நம்பிக்கொண்டே இருப்பார்கள், மூடர்கள். ஆனால் தம்முடைய உடம்பை தமக்கே உரியதென்று நினைத்திருக்கும் அவ்விலை மாதர். அவகிட்ட காசு கொடுத்து போகிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவளுடைய உடம்பு தன்னுடைய உடம்பு, ஏன்னா இவன் காசு கொடுத்துருக்கிறதுனால அவளுடைய உடம்பு தன்னுடைய உடம்புன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பொது மகளிர் அவர்களுடைய உடம்பை தமக்கே உரியதென்று நினைத்திருப்பார்கள். அவர்கள் எவர்க்கும் எப்பொழுதும் உரியவராய் இருக்கவே மாட்டார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. பாடலை பார்ப்போம். ஊறுசெய் நெஞ்சம் தம் உள் அடக்கி ஒள்நுதலார். ஒள்நுதலார்னா பளபளப்பான நெற்றியை உடைய யாரு? விலைமாதர். எப்படி அவங்களுக்கு பளபளப்பாக நெற்றி இருக்குது? எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிறது தான். மேக்கப் பண்ணிவிட்டு ஊறுசெய் நெஞ்சம் தம் உள்ளடக்கி, இந்த பளபளப்பான நெற்றி எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி பிறருக்கு துன்பத்தை செய்கின்ற தமது உள்ளத்தை, அதுதான் ஊறுசெய் நெஞ்சம் தம் உள்ளடக்கி. உள்ளடக்கினா வெளியிலே பிறருக்கு தெரியாதவாறு மறைத்து அவர்கள் மேல் பேரன்பு கொள்வது போல் நடிப்பாங்க. தமக்குள்ளே மறைத்து வைத்து கொண்டு தேற மொழி கேட்டு, தேற மொழிந்த மொழி கேட்டு, அப்படின்னா பிறர் உண்மை என்று தேற தெளியும்படி மொழிந்த சொல்லிய மொழி, நடிப்பான அந்த ஆசை மொழிகளை கேட்டு தேறி அது உண்மை என்று நம்பி என்ன பண்ணுறாங்க, எமர் என்று கொள்வாரும் கொள்பவே, அதையெல்லாம் கேட்டுட்டு இனி இவ எனக்கு தான், எமக்கு உரியவள் என்று மனத்தில் நினைப்பவரும் கொள்ப என்றால் அவ்வாறே நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் தம் உடம்பினர் எவர்க்கும் தமரல்லர். யார்க்கும் தமரல்லர் தம் உடம்பினர் என்றால் யார்க்கும்னா என்ன? எவர்க்கும். தமரல்லர் தம் உடம்பினர், அந்த பரத்தையர்கள் உறவினை உடையவர்கள் ஆக மாட்டார்கள். தம் உடம்பினர், அதாவது தம் உடம்பு தமக்கே உரியது, பிறர்க்கு உரியது அன்று என்று கொண்டிருக்கும் அந்த பரத்தையர் யாருக்குமே உறவினை உடையவர்கள் ஆக மாட்டார்கள். இதனால் அவ்வாறான அந்த பரத்தையரை அன்புடையாராக கருதுவோர் மூடர் என்பது குறிக்கப்பட்டது.